Hello guys, போன வீடியோல நம்ம inline view or inline subquery னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம nested subquery னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. nested subquery அப்படினா நம்ம ஒரு subquery வந்து ஒரு where classல எழுதுறோம் அப்படினா அது வந்து nested subquery ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு subquery வந்து where classல நம்ம எழுதுறோம் அப்படினா இல்ல where conditionல நம்ம எழுதுறோம் அப்படினா அது வந்து nested subquery ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் syntax என்னன்னு பார்க்கலாம். So select statement இருக்கணும். select statementல நம்ம என்னென்ன காலம் யூஸ் பண்ண போறோமோ அந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். From classல டேபிள் நேம் எந்தெந்த டேபிள்ல இருந்து நம்ம காலம்ஸ் எடுக்க போறோமோ அந்த டேபிள் நேம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். வேற கிளாஸ்ல வந்து கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சப்குவரி நம்ம சப்குவரி எழுதுறோம். ஓகேவா? சோ நம்ம இந்த சப்குவரிலாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். வேற கிளாஸ்ல நம்ம எழுதுற சப்குவரிலாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அதாவது சிங்கிள் ரோ சப்குவரி, மல்டி ரோ சப்குவரி அதெல்லாம் வந்து வேற கண்டிஷன்ல தான் நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? சிங்கிள் ரோ சப்குவரி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன்ல வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். நம்ம ஈக்குவல் டு போட்டு இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும். அதாவது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவுட்புட் வந்து ஒரே ஒரு ரோ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணாதான் அது வந்து சிங்கிள் ரோ சப்குவரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சப்குவரி வந்து ஒரு ரோக்கு மேல ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ஒரு ரோக்கு மேல ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து மல்டி ரோ சப்குவரின்னு சொல்லுவோம். ஸோ மல்டி ரோ சப்குவரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது மாதிரி இன்ன நாட் இன்ன அது மாதிரி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ரோ சப்குவரிக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு ஒன்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண போது நம்ம இந்த வேல்யூ இது வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம் சிங்கிள் ரோ சப்குவரியில. மல்டி ரோ சப்குவரியில அப்படி கிடையாது. நிறைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது இந்த சப்குவரி வந்து நிறைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதனால நம்ம வந்து இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோஸ்ட்லி இன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயாவது நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னா நாட் இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னு நாட் இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரோ சப்குவரி இல்லைனா மல்டி ரோ சப்குவரின்னு சொல்லுவாங்க. இந்த வேர் கண்டிஷனில் நம்ம என்ன கொரி எழுதுறோமோ அதை வந்து நெஸ்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வேர் கண்டிஷனில் சப்குவரி எழுதுறோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் சப்குவரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் அந்த நெஸ்டட் சப்குவரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த சிங்கிள் ரோ சப்குவரியும் இல்லைனா இந்த மல்டி ரோ சப்குவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை மேலே கார்ட்லையோ நான் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நெஸ்டட் சப்குவரினா என்னது, சிங்கிள் ரோ சப்குவரினா என்னது, மல்டி ரோ சப்குவரினா என்னது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோரிலேட்டட் சப்குவரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.